Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒழுங்கா எழுதல, டைம் வந்து கரெக்டாக பத்தலை, ஸோ நெடுவினா எழுதுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நேற்றே சொல்லியிருப்பேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ குறிப்பாக பேராகிராஃப்லாம் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும், ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2024 கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷை பொறுத்தளவு நீங்க படிக்காமலே மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா தமிழ் வந்து நீங்க மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி இருக்கும், பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. நீங்க என்ன படிப்பீங்க, மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு, ஒரு சில ஒன் வேர்டு படிப்பீங்க, பேலன்ஸ் ஒன் வேர்டு நீங்க அந்த மெத்தட் தெரிஞ்சா போட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 2 மார்க் படிப்பீங்க, ப்ரோஸ்ல உள்ள 2 மார்க் படிப்பீங்க, போயத்தில் உள்ள அப்ரிசியேஷன் படிப்பீங்க. வேற கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி போடணும்னு தெரிஞ்சுட்டாவே நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி தான் பேராகிராஃப் படிப்பீங்க, இது எல்லாமே நீங்க ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 95+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ அதுதான் வந்து என்னுடைய டார்கெட். எல்லாருமே 95+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 95 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. நீங்கள் பண்ணுற லைக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒன்று. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஸோ டேஸ் கூட கிடையாது, டே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் என்கிட்ட உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாம் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட்லையும் பிடிஎஃப் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்டு, 1 மார்க் பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் கேட்பாங்க. 3 சினானிம்ஸ் வந்து கேட்பாங்க, 3 ஆண்டனிம்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? 6 கொஸ்டின் வந்து இதுவே வந்துடும். பேலன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க, சிலபிஃபிகேஷன் கேட்பாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஹோமோஃபோன்ஸ், அக்ரைம்ஸ், அது கேட்பாங்க. வேற என்ன, ஃபாரின் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. 14 ஒன் வேர்ட்லையுமே 14க்கு 14 மார்க், அட்லீஸ்ட் ஒரு 12+ ஆவது எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும். 10 மார்க்குக்கு கீழே யாருமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே 12 மார்க், 13 மார்க், 14 மார்க், அந்த மாதிரி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன் வேர்டில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், ஒன் வேர்டு மட்டும் இருக்கும் அந்த மெட்டீரியலில். ஸோ ஒன் வேர்டு அப்படின்னு போட்டு டவுன்லோடு, ஒன் வேர்டு டவுன்லோட் அப்படின்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க், ஃபர்ஸ்ட் லிங்க் அதுதான். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இது இதெல்லாம் நம்மளாம் சொந்தமாக எழுதலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் தெரியல அப்படின்னாலும் நம்ம சொந்தமாக எழுதுறது மூலியமா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க்கும் வரிசையாக கொடுத்துருப்பேன், நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் மொத்தமே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15ஆவதுலேருந்து 18 வரைக்கும் 2 மார்க் கேட்பாங்க. 3 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் 6 மார்க்குக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 2 மார்க்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஆன்சர்ஸும் நானே சொல்லுவேன், அந்த மெட்டீரியலில் இருக்கும், கீ ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. உங்களால் எல்லா 2 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் ப்ரோஸ் அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போயத்தில் வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் 2 அல்லது 1 லைனு, அப்படி இல்லாட்டி 3 லைனு. ஸோ அந்த மாதிரி பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்துட்டு ஏபி அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் அப்படிங்கிற விதத்தில், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினும் நீங்கள் என்ன படிக்கணும், 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இல்லாட்டி 2 மார்க்ஸ் பிராக்கெட்ல அப்ரிசியேஷன் ஆர் போயம்னு போட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒன்று பண்ணுவீங்க, உடனே போய் ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் பண்ணலாம், அது வேஸ்ட். ஏன்னா எது படிக்கணும்னு, எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியாவே கிடைக்காது. நான் 10 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும், நான் அந்த ஐடியாவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23லேருந்து 27 வரைக்கும். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ், கிராமர் செக்ஷன் என்னென்ன கேட்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நான் தரேன். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டு எல்லா கொஸ்டின்ஸும் உள்ள மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் தரேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எப்படி, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க, அது எப்படி எழுதுறது, பஞ்சுவேஷன், நிறுத்தற்குரியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரு, ஸோ எங்கே கம்மா வரும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வரும், எங்கே கொட்டேஷன் வரும், ஸோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி எழுதுறது, ஸோ
அதெல்லாம் நான் தனியாக சொல்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு மாற்றுங்க, சேஞ்ச் இன்டு த சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டு த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் இஃப் கிளாஸும் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தர்றேன். அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கிடையாது, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 4 வேர்ட்ஸ் இருக்கும். பட் அது மாறி மாறி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வர வேர்டு செகண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார் அப்படின்னு இருக்குன்னா கிருஷ்ணகுமார் நேம் மை இஸ் அந்த மாதிரி மாற்றி இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதிருவீங்களா, மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சம் வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு வேர்டையும் வச்சு எது மேட்சபிளாக வருது, மீனிங்ஃபுல்லாக எது கரெக்டாக வருதுங்கிறத வச்சு நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்மளாவே சுலபமாக எழுதக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 28 கொஸ்டின் ரோட் மேப். போன வருஷம் தான் ரோட் மேப் தப்பாக கேட்டுட்டாங்க, ஒரு லைன் மாதிரி இருக்கும், அது தெரியலைங்கிறதுனால கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. ஸோ கரெக்டாக தான் கேட்பாங்க. ரோட் மேப் 2 மார்க் தான், நாங்கள் படிக்கல 5 மார்க் இருந்துச்சு. பட் இப்போ 2 மார்க் ரோட் மேப் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குது, அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது ஒன்று கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், வால்க் அலாங் த ரோட், மெயின் ரோடு. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதுக்கு மெட்டீரியல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக ரோட் மேப்லாம் எல்லா ஸ்டாஃபும் உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ரோட் மேப்பில் எல்லாரும் 2 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எழுதிடுவீங்க. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பேராகிராஃப். ப்ரோ செக்ஷன்லேருந்து 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் 4 கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப்க்கும் நீங்கள் வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இதுக்கு 3க்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை தரவாக படிச்சுக்கோங்க. அந்த 3 யூனிட்ல இருந்து தான் 1 வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ மொதல் 3 யூனிட்டை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்து என்னால் படிக்க முடியல அப்படிங்க, மொதல் 3 யூனிட் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பேராகிராஃப்க்கான மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு சில பேர் என்னால் 3மே படிக்க முடியாது, இதை 2 மட்டும் சொல்லுங்க அப்படின்னா 1 மட்டும் கூட சொல்லுங்கன்னு கேட்பீங்க. பட் நான் ஞானியோ இல்லை நான் கொஸ்டின் பேப்பரோ எடுக்க கிடையாது. ஸோ 1 சொல்கிற அளவுக்கு இதை தான் வரும், போய் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அடிப்படையில் சொல்லலாம். அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். பட் 3 படித்தா கம்பல்சரி வரும். 2 மட்டும் கேட்குறவங்களுக்கு நான் வந்து நல்லா டீப்பாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் 2 பேராகிராஃப் நான் வந்து ஈவினிங் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்காக நான் வெள்ளனமாக வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 again பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போயம் பேராகிராஃப் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மொத்தம் நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 4, 5, 20 இயர்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அதில் போயம்லேருந்து ஒன்று வந்துடும். ஒரு ஸ்டான்ஸா மாதிரி கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது. அடுத்து பேராஃப்ரைஸ் த ஸ்டான்ஸா, இது மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷனில் விட்டுறலாம். 2 பேராகிராஃப் + 1. ஸோ இந்த மாதிரி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது 37வது கொஸ்டின் ரீஅரேஞ்ச் த பேராகிராஃப். அங்கே வந்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு 5 லைன் இல்லை 4 லைன் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 5 லைன் கொடுப்பாங்க. அந்த 5 லைனில் வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும், ஓகேங்களா? கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா தே வில் கிவ் 5 மார்க் ஃபார் யூ. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், நம்ம சொல்லி பார்த்தாவே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லன்னா நமக்கு தெரியும், இங்கிலீஷ்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அந்த இங்கிலீஷில் இந்த கொஷின் வைக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ தமிழ்லன்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் மாறி இருக்கு, நான் ஒரு ஊருக்கு போனேன், நான் பாட்டி வீட்டுக்கு போனேன், அங்கே வந்து இந்த மாதிரி தோப்புக்கு போனேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கம்மாய்க்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம், அப்புறம் அகெயின் போய் சாப்பிட்டோம் கிராமத்துக்கு போயிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்து மாறி மாறி கொடுத்தா எழுத முடியும். பட் இங்கிலீஷ்லங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அவ்வளோதான். பட் ரொம்ப ஈஸியாக யோசிச்சு எழுதலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேசேஜ். ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு சம் 3-4 லைன்ஸ் ஒரு பேசேஜ், ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்மால் பேராகிராஃப் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் ½ பேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சிருங்க. அப்படி பண்ணாதீங்க. முழு பக்கத்துக்கும் ஒரு மார்ஜின் போட்டுருங்க. போட்டு முழு பக்கம் ஒரு பேஜ் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதில் கொடுத்துருப்பாங்க 40% ஆஃபரு, 2 days ஆஃபரு, ஆடி தள்ளுபடி. ஸோ அந்த மாதிரி நிறையா ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க எல்லா ஹிண்ட்ஸுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ், மேக்ஸிமம் இந்த மொபைல் ஃபோன்ஸ் ஷாப் வரும், அது உணவகம், ஏதாவது டிஃபன் ஷாப், டிஃபன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் பற்றினது. ஸோ அந்த மாதிரிலாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுனா ஃபுல்
எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நோட்டீஸ் ரேட்டிங்கும் நான் தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 41. 42வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது பிக்சர், லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த பிக்சரை பார்த்து நிறைய பேர் பார்த்து உங்கள் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, எந்த பிக்சர் வந்தாலும் சரி ஐ லைக் திஸ் பிக்சர் இஸ் லுக் லைக் பியூட்டிஃபுல், திஸ் இஸ் ஃபண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல் பிக்சர், ஸோ மீனிங்ஃபுல் பிக்சர், ஸோ அந்த மாதிரிலாம் எழுத சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னா நோ 3 மார்க் 4 மார்க் 3 மார்க் தான், 2 மார்க் தான், ஃபுல் மார்க்லாம் கிடையாது. யாருக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னா பாஸ் மார்க்கே வரல, ஒரு 35 மார்க் அந்த மாதிரி தான் வருது, ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஓகே ஒரு 40 மார்க் 45 மார்க் எடுத்துக்கிறட்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 70 மார்க் 80 மார்க்குக்கு எழுதி வச்சிருக்கீங்க, நீங்களும் அதையே எழுதுனா மார்க் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பிக்சரை பார்த்து அந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸ் என்னமோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சம்மரி நோட்ஸ் மேக்கிங், நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க. சம்மரியும் எழுதுறீங்க, நோட்ஸ் மேக்கிங் எழுதுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒன்று சம்மரி எழுதுங்க, இல்லை நோட்ஸ் மேக்கிங் எழுதுங்க. அவங்களே கேட்பாங்க வெயிட் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா ரீட் பண்ணணும். நிறைய பேர் ரீட் பண்ணாமல் எடுத்தோன்னா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய தடவை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங், ஆர் வந்துச்சுன்னா நீ ஏதாவது ஒன்று சம்மரி, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி, இல்லை ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட், ஸோ அந்த மாதிரி போட்டு சம்மரி எழுதுனா போதும். இல்லை நோட்ஸ் மேக்கிங், நோட்ஸ் டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டிலுக்கு 1 மார்க். ஸோ அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அண்டு கொடுப்பாங்க. ரைட் சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங் அண்டு கொடுத்தா நீங்கள் ரெண்டையுமே எழுதணும். சம்டைம்ஸ் வந்து எதையுமே அண்டு இருக்காது, ஆறு இருக்காது, அவங்களே ஏதாவது ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. ரைட் சம்மரி ஆன் த ஃபாலோவிங் பேசேஜ், இல்லை ரைட் நோட் ஆன் த ஃபாலோவிங் பேசேஜ், அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பாட் எரரில் லட்டு மாதிரி 5 மார்க் வாங்குறதுக்கு ஸ்பாட் எரருக்கான ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ தனியாக. ஸோ அடுத்தது மெமரி போயம், எல்லா மெமரி போயமும் படிச்சுக்கோங்க. 8 மார்க் கொஸ்டின் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க 2 இதில், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி 2ல் எது வேணாலும் எழுதலாம். ஹிண்ட் இருக்கும். 46 பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்ட் டெவலப்மெண்ட், ஒரு பேராகிராஃபோட ஹிண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி எழுதணும். 1 1.5 பேஜ், ஏன்னா 8 மார்க் அப்படிங்கிறனால 1.5 பக்கம் 2 பக்கம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ஸோ 47வது கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் கேட்குறது. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 5 4 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அப்போ 4 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த பேராகிராஃபை ஒரு 2 தடவை ரீட் பண்ணுங்க. ஸோ அதுலேயே ஆன்சர் இருக்கும், எடுத்து எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுங்க. டைம் பத்தாமல் எழுதாமல் வந்துடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. அடுத்து ஒரு போயம் லைன். இதில் நீங்கள் மேக்ஸிமம் என்ன கேட்ட வரைக்கும் இது எழுதுறது தான் ஏ தான் பெஸ்ட்டாக இருக்கும். பி வந்து நிறைய பேர் போயம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பேராகிராஃப் ஆன்சரை எழுதுங்க. இருந்தால் நான் சொல்லிடுறேன், போயம் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஏதாவது வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸு, இந்த போயத்தில் வந்திருக்க சம்திங் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னோம் அது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இப்படி தான் இருக்கும் இங்கிலீஷில். இதில் நீங்கள் ஓனாக எழுதுறது நிறையா எழுதலாம். இது ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் ஓனாக எழுதலாம். ரோட் மேப்பு ஈஸியாக எழுதக்கூடியது தான். அடுத்தபடியே இந்த ஸ்டாண்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், இதெல்லாம் ஈஸியாக எழுதுறது தான். ஸோ அடுத்தது வந்தோம் அப்படின்னா அப்படியே பேராஃப்ரேஸ், பேசேஜ், இதுவும் ஈஸி தான். ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் ஈஸி தான். அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸி. லெட்டர் ரைட்டிங் நீங்களாம் எழுதலாம், நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் நீங்களாம் எழுதுறதா, பிக்சரு, சம்மரி நோட்ஸ் மேக்கிங், ஸ்பாட் எரர் மட்டும் மெத்தட் தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி எனக்கு படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அடுத்து பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர், ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணி, இது எல்லாமே ஈஸியானதான். ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷில் நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியானது தான். ஸோ அதனால் கொஞ்சம் படிக்கிறதுலே கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிக்கிறது இல்லாமல் இந்த ஜென்ரலாக எழுதக்கூடியதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய நான் சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். இதெல்லாம் ஈஸியான நிறைய பேர் ஐடியாலஜியே இல்லாமல் இருப்பாங்க. எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்போ படிக்கிறது, ஸோ எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. எது நம்ம படிக்கணும், எது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் எழுதி போட்டு ஸோ எதுக்கு எப்படி கேட்பாங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியாலஜி அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேர் தமிழில் வந்து எனக்கு 1 மார்க்ல 2-3 மார்க் போச்சு, 8 மார்க் ஒழுங்காக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. ஸோ பேனிக் ஆகாமல் ஓகே போனது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அதில் குறைஞ்ச மார்க்கை அடுத்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் வெரி ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.